ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எறா குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எறாவை 3 வாட்டி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து தக்காளி, வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நல்லா நம்ம வெங்காயம் வதங்க விடலாம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனையும் போயிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதக்கிறதுக்கு வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கும் சேர்த்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நல்லா தக்காளி வதக்கலாம். தக்காளி வதங்கினோம்னா நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அலசி வச்சுருந்த எறாவை சேர்த்துக்கலாம். எறாவோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்குது, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இப்போ சுவையான எறா குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இங்கே இதில் சூடான சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.